இங்கே வந்து நிறைய புதுமுகங்களை பார்க்கிறேன். குறிப்பாக 10 பருவ சிறுவர் சிறுமிகள். இங்கே இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கு நம்முடைய வரலாறுகள் தெரியும் என்றாலும் மாணவ மாணவிகளுக்காக உங்களோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்முடைய மாண்புக்கு நம்முடைய ஐஏஎஸ் அதிகாரி திரு தனவேல் ஐயா அவர்களுடைய முன்னிலையிலே இந்த வாய்ப்பு கொடுத்ததை நான் மிக பெரும் பேராக கருதுகிறேன். அன்பு மாணவ செல்வங்களே, உங்களுக்கு அறிமுகத்துக்காக என்னை பற்றி இங்கே மேடையில் இருக்கவங்க என்னன்னா, நீங்கள் யார் முன்னால் இருக்கீங்க, எப்படியெல்லாம் வர முடியும், நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய சமகாலத்தில் வாழக்கூடிய பெரியவர்கள் எந்தெந்த லெவலில் இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கும். என்னுடைய மாமா ஒருவர் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ரிட்டையர்டு. அவர் வந்து ஆரணி பக்கம் ஒரு குக்கிராமம், நரியம்பேட்டைன்னு ரொம்ப ஆரம்பத்தில் பேருக்கும், ரொம்ப குக்கிராமம்னா அதுதான் குக்கிராமம். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி அப்போல்லாம் எங்கள் சாப்பாடெல்லாம் கிடையாது, அதிகபட்சம் கூழ் தான், அதை பற்றி எதுவும் வேறு எதுவும் தெரியாது. அப்போ எப்படி மாமா நீ வந்து ரேஞ்சராக வந்த? அப்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி எங்கள் ஊருக்கு இந்த வனத்துறை அதிகாரிகள் பிடிஓ இவங்கெல்லாம் ஜீப்பில் வருவாங்க, அப்போ சைக்கிளே பெரிய விஷயம், நாமளும் அந்த ஜீப்பில் போனால் எப்படின்னு ஒரு அந்த எண்ணம் தானே எனக்கு போய் ஆகிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன். செல்வ கணபதி என்பவர் திமுகவில் முக்கிய தலைவர்கள் ஒருவர், நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் எம்பியாக இருந்திருக்கார், பெரும் பதவிகள் இருந்திருக்கார், அமைச்சராகவும் இருந்திருக்கார். அப்போ அவர் எப்படி நீங்கள் அமைச்சரானீங்கன்னு கேட்கும்போது சொல்கிறாரு, ஒரு சின்ன பையனா ஒரு இடத்துல கோழி விளையாடுறாரு. அப்போ ஒரு 10-20 கார் சருன்னு போகுது. யார் இது, யாருக்கு இப்போ இவ்வளோ பெரிய மரியாதை அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அவங்க வந்து அரசியல் தலைவர்கள், எம்எல்ஏ எம்பி. ஓஹோ, அப்போ வந்து எம்எல்ஏ எம்பி ஆனால் இப்படி ஆக முடியுமா, இவ்வளோ மரியாதை கிடைக்குமாட்டு ஒரு கோலி ஆடுற பையனுக்கு தோணுது, அவர் அமைச்சரானார். இப்படி நீங்கள் பல உதாரணங்களை சொல்லலாம். அதே போல தான் இங்கே இருக்கவங்க யாருன்னு தெரிஞ்சாதான், இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவங்க யாருன்னு தெரிஞ்சாதான் எப்பேற்பட்ட கௌரவமான இடத்துல இருக்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் என்ன நினச்சிக்குவீங்க, இங்கே ஏதோ பரிசு கொடுக்குறாங்க, நம்ம அப்பா அம்மா கூப்பிட்டாங்க வரோன்னு நினச்சிக்கோங்க. அப்படி இல்லை. நீங்கள் வந்து எவ்வளவு உயரத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத ஒரு அளவுகோல் காட்டுறதுக்காக முதல்ல இங்கே இருக்க நம்முடைய ஐஏஎஸ் ஐயா திரு தனவேல் அவர்கள், நம்முடைய நீங்கள் எல்லாருக்கும் இப்போ மாணவர்களாக இருக்கீங்க, நீங்கள் வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க. நீங்கள் 10th மார்க் எடுக்கிறதே எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க தெரியும். நம்முடைய உறவினர் ஒருவர் ஐஏஎஸ் அதிகாரியாக உயர்ந்திருக்கிறார், அப்போ எவ்வளோ படிச்சிருப்பார். அப்போ நீங்களும் அந்த நிலையை அடையலாம் என்பதை காட்டுவதற்காக நம்முடைய துரைசாமி நாயகர்களுடைய குடும்பத்தார் ஒவ்வொரு முறையும் ஐயா அவர்களை இங்கே வரவழைத்து உங்களுக்கெல்லாம் ரோல் மாடலாக காட்டியிருக்காங்க. ஐயா அவர்கள் மாவட்ட ஆட்சியராக இருந்திருக்கிறார் பல மாவட்டங்களுக்கு. தமிழக அரசிலே செயலாளர் அந்தஸ்தில் இருந்து ஓய்வு பெற்றவர். இப்போதும் கூட ஐயா அவர்கள் ஓய்வு பெற்று 10 ஆண்டுகளுக்கு மேலே என்ன அவருடைய வயசு நீங்கள் நம்ப முடியுமா? என்னன்னா, மனதை இளமையாக வைத்திருக்கிறார். இப்போதும் வந்து ஒரு சரியான உணவு பழக்கங்களை பின்பற்றுகிறார். அந்த நேரத்துக்கு சாப்பிட்றது, தூங்குறது, மணிக்கணக்காக படிக்கிறார். நீங்கள் எந்த சப்ஜெக்டை பற்றி பேசினாலும், நீங்கள் ஒரு அறிஞர் பெருமக்களிடம் பேசினால் எவ்வளோ நேரம் பேசணும், எவ்வளோ தகவல்கள் கிடைக்குமோ, நம்முடைய நடமாடும் விக்கிபீடியாவாக, நடமாடும் கூகுளாக, உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய சூரியனாக ஐயா அவர்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக நீங்கள்லாம் அவரை போல உயர முடியும் என்பதற்காக சொல்கிறேன். அப்புறம் இன்னும் இந்த மேடையிலே என்னுடைய அக்கா வந்திருக்காங்க. அவங்க எப்படி எனக்கு அக்கானா, என்னுடைய மாமாவை அவர்கள் திருமணம் செய்தால் அவர் எனக்கு அக்கா. அவங்க விழுப்புரம் பக்கத்தில் வளவனூர் இதை சேர்ந்தவங்க. கல்லூரி முதல்வராக இருந்து கல்வித்துறையிலே உயர் பதவியில் இருந்தவர்கள். நீங்கள் வந்து கல்லூரியில் படிக்கணும், உங்களுக்கு ஏதாவது படிப்பில் உங்களுக்கு சீட்டு வேணும், அல்லது வந்து உங்களுக்கு ஏதாவது படிப்பில் ஏதாவது டவுட்னா என்னுடைய அக்கா அவர்கள் உங்களுக்கு உதவுறதுக்கு தயாராக இருக்காங்க. அதே போல் என்னுடைய மாமா அவர்கள், கோவி பழனி மாமா அவர்கள் வந்திருக்கிறார். மாமா யாருன்னா, இப்போ உங்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க இல்லையா, இதே மாதிரி பரிசு கொடுக்குற நிகழ்ச்சியை வந்து சென்னை நண்பர்கள் நல மன்றம் அப்படின்னு ஒன்று 30 ஆண்டுகளுக்கு மேலாக செய்துக்கிட்டு வருது. சமுதாய விஞ்ஞானி என்னுடைய அப்பாவுடைய குருநாதர் டிவி கபாலி அவர்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த மன்றத்துக்கு என்னுடைய மாமா அவர்கள் தலைவராக இருந்தார், இப்போது நிர்வாகியாக இருக்கிறார். நீங்கள் எப்போ மாமாவை தொடர்பு கொண்டாலும் உங்களுக்கு கல்வி வேலை வாய்ப்புகளே வழிகாட்டுவதற்கு தயாராக இருக்கிறார். அதே போல் நம்முடைய என்ஜினியர் அன்பரசன் வந்திருக்காரு. செங்கலூராய நாயக்கார் அறக்கட்டளையிலே வந்து அவர் வந்து அரங்காவலராக இருந்தார். அரசியல் கட்சிகளிலே வந்து முக்கிய பொறுப்பில் இருக்கார். நிறைய தொடர்புகள் உள்ளவர். அவருடைய தொடர்பை என்ன வாங்கிக்கங்க. உங்களுக்கு சட்ட பிரச்சனையே வந்தாலும் உதவி செய்வார், இந்த வழிகாட்டுதலுக்கு உதவி செய்வார். அதே போல் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் திரு ஞானசேகரன் ஐயா சொல்கிறேன். ஐயா கதவை ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. ஐயா உங்கள் சிஷியனை பார்த்து உங்களை நினச்சேன், நீங்களே வரீங்க. ஆமாம், நம்முடைய மூத்த வழக்கறிஞர் திரு குணசேகரன் ஐயா அவர்கள் வந்திருக்காரு. அதாவது ஒரு மனிதருக்கு நகைச்சுவை உணர்வு எப்படி இருக்குன்னா, ஒரு முறை ஏதோ ஒரு கவலையை பேசிட்டு இருக்கான், டக்குன்னு ஒரு பாட்டை சொல்றாரு. ஆரம்பமே இப்பத்தான்னு நினைப்போம், இதில் 60 என்ன 70 என்னடா,
6 மாச பிள்ளையை போல் சிரிப்போம், சிரிப்பதுக்கு பல்லு எதுக்கடா, மனசு வச்சா நம்ம மார்க்கண்டேயன் அப்படின்ற மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு இதை சொன்னாரு. ஒரு பெரிய தொழிலதிபர் ஒருத்தர் அவருக்கு அறிமுகப்படுத்தி வச்சா. அந்த தொழிலதிபர் குண்டா இருப்பாரு. சார் இவர் தான் சார் நம்ம சமுதாயத்தோட பிக் ஷாட் அப்படின்னா. அதான் பிக்கா இருக்காரான்னு கேட்டாரு. இப்படி அவருக்கு நீதிபதியாக வரக்கூடியவர். உங்களுக்கு சட்டம் பத்தி யாராவது சட்டம் படிக்கணும்னு நினைச்சீங்கனாலோ அல்லது சட்ட சம்பந்தமானாலோ நம்முடைய சட்டத்துடைய மிகப்பெரிய வழிகாட்டியாக நம்முடைய ஐயா திரு ஞானசேகரன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். அவருடைய சிஷ்யம் பின்னாலே உட்கார்ந்திருக்காரு திரு சத்யா அவர்கள், வழக்கறிஞர். இப்படி மேடையிலே மூத்த வழக்கறிஞர் திரு நாராயண ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். அன்பு மாணவ செல்வங்களே, உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இந்த நிகழ்ச்சி எதுக்காக உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க இல்லையா, இந்த நிகழ்ச்சியை நடத்துறவங்க ஏதோ ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நடத்துறாங்கன்னு நினைக்காதீங்க. 100 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வரும் நிகழ்ச்சியினுடைய ஒரு தொடர்ச்சி. இன்னும் சொல்ல போனா 1872ஆம் ஆண்டிலிருந்து இப்போ நடக்கக்கூடிய இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு தொடர்பு இருக்குது. பாப்பா ஃபர்ஸ்ட் உங்க பேர் என்ன பாப்பா? நம்ம நம்ம சமுதாயத்தை என்ன, நம்ம சமுதாயம் பேர் என்னப்பா? நம்ம என்ன ஜாதி? நீ சொல்லு பாப்பா, நம்ம என்ன ஜாதி? எம்பிசி. வெரி குட். ரைட்பா ரைட்பா. பாப்பா நீ சொல்லு பாப்பா, கருப்பு ட்ரெஸ் போட்டுருக்கல, நம்ம நம்ம ஜாதி பேர் என்னப்பா? வன்னி சத்திரியா. ஓகே உட்காரு உட்காரு பாப்பா. ஆமா பாப்பா, நம்ம பட்ட பேர் சொல்லுப்பா. உங்க பட்ட பேர் என்ன? நீதான் பாப்பா, ப்ரௌன் ட்ரெஸ். ஆமா நீ சொல்லு பாப்பா, நீ பேசு. நாங்களே உங்க பெற்றோர் மாதிரி தான், அங்க பேசுங்க. நம்ம உங்க பட்ட பேர் என்ன? உங்க தாத்தாவோட உங்க நாயக்கரா, கவுண்டரா, படையாச்சியா? உங்க பட்ட பேர் என்ன? என்னப்பா? வெரி குட் வெரி குட். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பல பேர் பட்டம் என்னன்னு கேட்டா கூட எம்பிசின்னு சொல்றாங்க. உட்காரு பாப்பா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆமா உங்களோட இன்ட்ராக்ட் பண்றதுக்காக இதை பேசுறேன். அன்பு மாணவ செல்வங்களே, நீங்க எம்பிசின்னு சொல்றீங்க இல்லையா, தயவுசெய்து சொல்லாதீங்க. நாம மோஸ்ட் பேக்வர்ட் கேஸ்ட் கிடையாது. நாம மோஸ்ட் ஃபார்வர்டை விட உயர்ந்தவர்கள். இப்போ நீங்க வன்னியகுல சத்திரியர்னு சொல்லிக்கிறீங்க இல்லையா, இந்த ஒரு வார்த்தை ரைட்டா, இந்த ஒரு வார்த்தைக்கு 60 ஆண்டுகள் 3 தலைமுறைக்கு மேலாக நம்முடைய முன்னோர்கள் பாடுபட்டு அந்த வார்த்தையை சொல்ல வச்சிருக்காங்க. மறந்துடாதீங்க. நீங்க வன்னியகுல சத்திரியன் ஜீவோ வச்சிருக்கீங்களா, 1929 ஜீவோ போடுறாங்க. அந்த ஜீவோவை வாங்கறதுக்கு 3 தலைமுறைகள் ஆயிருக்குது. சுமார் 60 ஆண்டுகள் இடைவிடாமல் பாடுபட்டு அதை வாங்கினாங்க. ரைட்டுப்பா. இப்ப உங்களுக்கு இப்ப நம்ம ஜாதினா என்னன்னப்பா? ஒண்ணும் இல்லை. இப்ப குடும்பத்துல யார் யார் இருக்கீங்க? உங்க அம்மா அப்பா இருக்கீங்க, அண்ணன் தம்பி இருக்கீங்க, இன்னும் சித்தப்பா பெரியப்பா மாமச்சன் இருக்கீங்க. இப்படி குடும்பம் இருக்கு இல்லையா, இந்த குடும்பத்துடைய எக்ஸ்டென்ஷன் தான் நம்முடைய ஜாதி. நம்முடைய ஜாதி பெயர் வன்னியகுல சத்திரியர். நம்ம என்னன்னா இந்து மத நம்பிக்கைப்படி பிராமண, சத்திரியன், வைசியன், சூத்திரன் 4 கேட்டகரி. இந்த 4ம் ஒன்னோடு ஒண்ணு கலந்து பல ஜாதிகள் உருவாகுது. இந்த 4ல நாம் யார் பாப்பா? பிராமண, சத்திரியன், வைசியன், சூத்திரன் சொல்றீங்களா பாப்பா? பாப்பா நீ சொல்லுப்பா, 3ஆவதா இருக்கே. இந்த 4ல சொல்லு பாப்பா, பேசுவா. ஆமா சூப்பர் சூப்பர். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சத்திரியன் என்ன அர்த்தம் தெரியுமா? வாரியர், வீரன், அரசன், நாட்டை காப்போம்னு அர்த்தம். ஒவ்வொருத்தருக்கும் குலத்தொழில் இருக்கு இல்லையா. உங்களுக்கு குலத்தொழில் என்ன தெரியுமா? நம்ம குலத்தொழில் என்ன தெரியுமா? இந்த நாட்டை பாதுகாக்க அரசாட்சி செய்தல், போர் செய்தல், இதெல்லாம் நம்முடைய குலத்தொழில். உடனே நீங்க நினைப்பீங்க, எங்க தாத்தா விவசாயம் தானே பண்ணாருன்னா, விவசாயம் நம்முடைய குலத்தொழில் அல்ல. ஒவ்வொரு சமூகமும் அவனுக்கு என்ன தொழிலோ அதுக்குரிய வரியை கட்டியிருக்கான். விவசாயம் செய்யறவன் ஏற்கலப்பைக்கு வரி கட்டியிருக்கான், மண்பாண்டங்கள் செய்யறவன் அதுக்குரிய வரி கட்டியிருக்கான். உங்க முன்னோர்கள், உங்க தாத்தா பாட்டன் எதுக்கு தெரியுமா வரி கட்டியிருக்காங்க? வில்லுக்கு வரி கட்டியிருக்காங்க. நம்முடைய இந்த பெருமையை சொல்றதுக்கு ஒரு இலக்கியம் இருக்குது, அதுக்கு பேர் சிலை எழுதுன்னு பேரு. அந்த இலக்கியத்தை எழுதியவர் கம்பர். யார்? கம்பராமாயணம் எழுதினாரே கம்பர். அவர் எழுதிய நூல்கள் சிலை எழுது. சிலைனா வில்லு. வன்னியர்களுடைய வெல் பெருமையை சொல்வதற்காக ஒரு நூல் எழுதப்பட்டிருக்குது. அப்படி எதுக்கு சொல்றோம்னா, இப்போ நம்மள இப்போ ஸ்கூல்ல எம்எஸ் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல, எம்எஸ் நம்பர் கொடுக்குறாங்களா? ரைட்டு. அப்புறம் உங்களை பத்தி டேட்டாஸ் எடுக்கிறாங்களா? எதுக்கு எடுக்கிறாங்க? உங்க பள்ளிக்கூடத்தில் எவ்வளவு மாணவர்கள் இருக்காங்க, உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்குது, யாருக்கு எந்த உணவு தேவை, புக் இருக்கா இல்லையா, எடுக்கிறாங்க இல்லையா. இதை போல வெள்ளக்காரன் நாட்டை பிடிச்சப்ப இந்த நாட்டை நிர்வாகம் பண்றதுக்காக அவனுக்கு ஒரு கணக்கெடுப்பு தேவைப்பட்டது. அப்ப 1872 ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்கப்பா. அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் போது ஒரு கமிஷனர் இருக்காரு, கோவர் துரைன்னு பேர், ஒரு தலைமையில் ஒரு கணக்கெடுப்பு நடத்துறாங்க. அந்த கணக்கெடுப்போட ரிப்போர்ட் 1871 வருது. அந்த ரிப்போர்ட்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா, லைனா ஒவ்வொரு கம்யூனிட்டியா சொல்லும் போது நம்மள அறிவியலாளர்கள் சூத்திரர்னு சொல்லிடுறாங்க. அப்ப யார் யார் உயிரோடு இருக்காங்கன்னா,
இங்க வேப்பேரியில் செங்கல்வராய நாயக்கர் பாலிடெக்னிக் இருக்கு பாருங்க, அந்த செங்கலோட நாயக்கர் உயிரோடு இருக்காரு. அந்த செங்கலோட நாயக்கர் யாருன்னா, நம்ம வெள்ளக்கார ஆட்சி பண்ணான்னு சொல்றோமே, வெள்ளக்காரனுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு பணக்காரர். அப்ப அவர் தலைமையிலான அறிஞர்கள் வந்து வெள்ளக்காரங்கிட்ட போய், ஐயா நாங்க வந்து சூத்திரர் கிடையாது, எங்களுக்கு தப்பா சொல்லிட்டீங்க, நாங்க வந்து சத்திரியர் அப்படின்னும் போது அந்த கமிஷனர் சொல்றாரு, எப்ப எல்லாம் இதான் சொல்லிக்கிறான், அப்போ வந்து நீ தான் வந்து சத்திரியர் சொல்றதுக்கு என்ன ஆதாரம், நீங்க ஆதாரம் தான் கொடுங்கன்னு கேட்கறாங்க. உடனடியாக நம்ம முன்னோர்கள் என்ன செய்யறாங்க, இது வந்து குன்னம் முனுசாமி பிள்ளை என்பது நம்முடைய பட்ட பெயர் அல்ல. ஒரு காலத்துல நம்ம நிறைய ஏழைகளா இருந்தோம், அப்ப வசதியானவங்க கல்வியாளர்கள் பிள்ளைன்னு போட்டுக்கிட்டாங்க. அப்ப இந்த குன்னம் அப்படிங்கிறது, நீங்க திண்டிவனம் மருத்துவர் ஐயா இருக்கார் பாருங்க, ஊரு பக்கத்துல குன்னம், அங்க இருக்க ஒருத்தர் முனுசாமி பிள்ளைன்னு அறிஞர், அவர்கிட்ட கொடுத்து அவர் வந்து புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகத்துக்கு பேரு ஜாதி சங்கிரக சாரம். ஜாதி சங்கிரக சாரம்னா, சங்கிரகம்னா சுருக்கம், ஜாதிகளை பற்றிய சுருக்கமான விளக்கம் அப்படின்னு அந்த புத்தகத்துக்கு பேரு. இந்த புத்தகத்தை வந்து இப்ப தமிழ்நாட்டில் வந்து அப்படியே ரொம்ப பரபரப்பா படிக்கப்படுது. அந்த புத்தகம் எழுதும் போது எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க, எப்பா வந்து அப்போ இந்த தமிழ்நாட்டில் வந்து சத்திரியர் கிடையாது, எப்படி சத்திரியர் கிடையாது, பரசுராமர் வந்து சத்திரியர்களை அழிச்சிட்டாரு புராணம் சொல்லுது அப்படின்னும் போது, அந்த குன்னம் முனுசாமி பிள்ளை உள்ளிட்ட அறிஞர்கள் என்ன பண்றாங்க, அதுக்கு பதில்வாதத்தை வைக்கிறாங்க. சத்திரியரை வந்து பரசுராமர் அழிச்சாருன்னா எப்படி சத்திரியர் அழிச்சாரு, எப்படி வந்து சத்திரிய ஆண்களை மட்டும் கொண்டாரா, இல்ல சத்திரிய பெண்களையும் சேர்த்து கொண்டாரா, அப்ப சத்திரிய பெண்கள் வயிற்றுல கரு இருக்குமே, அந்த கருவையும் அழிச்சாரா அப்படின்னு எல்லாம் வந்து நம்ம மக்கள் கேள்வி வைக்கிறாங்க. கேள்வி வச்சது மட்டும் இல்ல, சொல்றாங்க, எப்பா நீ வந்து இந்த புராணம் சொல்ற இல்ல, இந்த புராணத்துல நீ சொல்லக்கூடிய புராணங்கள்லயே இந்து மதத்துடைய 18 புராணங்கள் இருக்கக்கூடிய பவிஷ்ய புராணமா இருந்தாலும் சரி, ராமாயண மகாபாரதம் இருந்தாலும் சரி, எல்லா புராணங்களிலுமே பரசுராமரால் சத்திரியர் அழிக்கப்படவில்லை, சத்திரியர்களிடம் தோற்று ஓடினாருங்கிறதுக்கான சான்றுகளை கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க, மகாபாரதத்துல ஒரு சம்பவம் நடக்குது. மகாபாரதத்துல பீஷ்மர் கிட்ட பரசுராமர் சண்டைக்கு வருவாரு, பீஷ்மர் கிட்ட தோத்து ஓடுறாரு, பீஷ்மரை கொல்லல. சீதைக்கு வந்து சுயவரம் நடக்குது. சுயவரம் நடக்கும் போது ராமர் வந்து வில்ல உடைக்கிறாரு. இந்த வில்ல உடைக்கிற சத்தம் கேட்டு பரசுராமர் இறங்கி வந்து, நீ வந்து ஜனகனுடைய சொத்தை வில்ல உடைச்சிட்ட, நீ வந்து என்கிட்ட சண்டை போட்டு பாருன்னு சொல்லும் போது, உன்னை பாப்பா நான் கொண்டா எனக்கு அசிங்கம்னு சொல்லி ராமர் மிரட்டி அனுப்புறாரு. ராமாயணத்தில் பதிவாயிருக்கு. ராமனை கொண்டாரா பரசுராமர்? மணிமேகலை காப்பியத்தை எடுத்துக்குவோம். 50 காப்பியங்களும் மணிமேகலை காப்பியம் இருக்கு இல்லையா, மணிமேகலை காப்பியத்தில் ஒரு செய்தி வருது. காந்த மன்னூர் மன்னன் வந்து பூம்பகார் பகுதி ஆட்சி பண்றான், அவனை வந்து கொன்றதுக்காக வந்து பரசுராமர் வராரு. அப்ப என்ன பண்றான், தன்னுடைய முறையற்ற மனைவிக்கு பிறந்த பையனை வந்து வேற அரசாட்சியில பண்ணி வைக்கிறான். பரசுராமர் வராரு, ஐயோ இவனை கொண்டா நம்ம கோடாரிக்கே கேவலம் போயிடுறாரு. அப்போதும் அந்த காந்தமன் என்கிற மன்னன் கொல்லப்படவில்லை அப்படிங்கறத வந்து புராணம் பதிவு செஞ்சிருக்கு. இப்படியான சான்றுகளை எல்லாம் சொல்லி தமிழ்நாட்டிலே தமிழை தாய்மொழியாக கொண்ட சமூகங்களிலே வன்னியர் மட்டுமே சத்திரியர் என்பதை நிலைநாட்டி, ஜாதி சங்கரக சாரம், அதுக்கு பிறகு வந்து வன்னியகுல விளக்கம், அதுக்கு பிறகு வர்ண தர்ப்பணம், இன்னும் தொடர்ந்து மனுக்களை அளித்து 1871ஆம் ஆண்டிலிருந்து 1921ஆம் ஆண்டு அந்த ஜிஓ வாங்குற வரைக்கும் 3 தலைமுறை நம்ம முன்னோர்கள் பாடுபட்டிருக்காங்க. நீங்க எம்பிசின்னு சொல்லலாமா பாப்பா? நீ யாரு? வன்னியகுல சத்திரியர். நான் என்ன சொல்றேன், சரி இப்போ நம்ம சில பேர் சொல்றாங்க ஜாதி பேசுறது, நான் என்ன சொல்றேன், உங்க அப்பாவோட பெருமையை நீதானே சொல்லணும், உங்க தாத்தாவோட பெருமையை நீதானே சொல்லணும், அப்போ ஜாதியோட பெருமையை நீதானே சொல்லணும். இது குலம் பிறப்பால் வருவதில்லையா? உங்களுக்கு பெருமை இல்லையா? இது எப்போதும் யார் என்ன பிரச்சாரம் செய்தாலும் இந்த உலகத்திலே உங்களோட உயிர் கடைசி சொட்டு இருக்கும் வரை இந்த பெருமையை கைவிடாதீர்கள். ஜாதி பெருமை வேண்டுமா? வேண்டும். ஏன்னா எங்க முன்னோர்களுடைய உரிமை. இந்த பேரை காப்பாத்துறதுக்காக முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இறந்திருக்காங்க. இப்போ ஒரு விவசாயம் செய்யறான், வேற ஒரு ஆட்சி நடக்குது, விவசாயிக்கு பிரச்சனை இல்லை. ஒரு கொசமா இருக்கான், அவன் மண்பாண்டம் தொடர்ந்து செய்யறான், எந்த ஆட்சி நடந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் சத்திரியர்கள் மட்டும்தான் என்ன தெரியுமா நம்ம நூல்கள் இருக்கு, உயிரை விலையாக கொடுத்தோம்னு இருக்கு. வேற யார் உயிரை விலையாக கொடுக்குறான்? விவசாயி உயிரை விலையாக கொடுக்குறானா? வணிகன் உயிரை விலையாக கொடுக்குறானா? இல்ல வேற கைவினைகள் உயிரை விலையாக கொடுக்குறாங்களா? ஆனால் வன்னியகுல சத்திரியர்களாகிய உங்களுடைய முன்னோர் உயிரை விலையாக கொடுத்து இந்த இந்து மதத்தை காப்பாத்திருக்காங்க, கோயில்களை காப்பாத்திருக்காங்க, இந்த நாட்டை காப்பாத்திருக்காங்க. இன்றைக்கு வரைக்குமே நம்ம பிளட்ல அந்த கேரக்டர் இருக்குங்க. நம்ம பிளட்ல வயலன்ஸ் இஸ் ஒரு ஜெனடிக் கேரக்டர். நம்ம ரத்தத்துல அந்த குணம் இருக்கு. ஒரு சின்ன இது சொல்றேன். போன 24ஆம் தேதி வீட்டில் உட்காந்துருக்கேன், தனியா இருக்கேன், சத்தம் கூட போடல. ஒரு வெளியே சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு திருடர்கள் வந்து ஏசி அவுட்லெட்ல இருக்க அந்த கேஸ் டியூபை ஒரு டீம் வந்து கொடுக்குறாங்க. சம்மன் தனியாக இருக்கு, ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு.
அதாவது திடீர்னு ஒரு ஆவேசத்தில் ஓடினா என்னோட ஆவேசம் குரல் கேட்டு ஒருத்தர் குதிக்கிறான், பெரிய கூட்டம். இப்போ யாருமே அவனை பிடிக்க தயாராக இல்லை. ஓடினதில் கை காலெலாம் சரைச்சி போச்சு, பெரிய காயம். ஒரு ஊரே நிற்கிது. நான் தனியாக போய் பிடிச்சிருக்கேன். தனியாக போய் பிடிச்சி காவல்துறையில் இது பண்ணேன். அவன் என்னை கூட நல்ல ஹெல்த்தியாக இருக்கான். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட அந்த பிளட்டில் அந்த கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டர் இல்லைன்னா எத்தனையோ சமூகங்கள் அழிஞ்சு போச்சு. இல்லை, எத்தனையோ விலங்கினங்கள் அழிந்தது போல, உயிர்கள் அழிந்தது போல எத்தனையோ சமூகங்கள் அழிஞ்சிருந்தாலும் தொடர்ந்து படையெடுப்புலையும் நம்முடைய ரத்தத்திலேயே அந்த குணம் இருக்கு. அதனால்தான் நீங்கள் சத்திரியர்கள் அந்த பெருமையை ஒருபோதும் மறந்துறாங்க. ரெண்டாவது, இப்போ இந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க இல்லையா, உங்களை கூப்பிட்டு பெருமைப்படுத்துறாங்க. இவங்க யாரு, நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிய வேணாமா? இப்போ நம்முடைய அம்மா தேவகி அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த பின்னால் உட்காந்துருக்காங்க பாருங்க. அவங்க நம்முடைய சாரிக்கார அவங்க வாரிசு. இவங்க அப்பா துரைசாமி நாயகர்னு பேரு. மாணவ செல்வங்கள் நீங்க ஒன்று தெரிஞ்சுங்க, சர்வீஸுக்கு என்னைக்குமே வேல்யூ உண்டுங்க, ஹானஸ்டிக்கு என்னைக்குமே வேல்யூ உண்டு. இப்போ இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கமே, இந்த துரைசாமி நாயகர் பெரிய 1000 கோடிக்கு அதிபர் கிடையாது. ஒரு எளிய மனிதர், உங்க தாத்தா எங்க தாத்தா மாதிரி எளிய மனிதர். அவருக்கு ஏன் உள்ள ஒரு பெருமை என்னன்னா, அந்த ஒரு ரியல் சர்வீஸ், ஹானஸ்டி. இந்த மாதிரி வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து இப்போ நம்ம கூடியிருக்கோம், இந்த நிகழ்ச்சிகளுக்கு வந்து இந்த மாதிரி துரைசாமி நாயகர் வந்து அதெல்லாம் கூட்டமே எழுந்து நிற்கும். அங்கே பெரிய எம்எல்ஏ எம்பி வருவாங்க, மந்திரி வரும், அவங்களுக்கு கூட இந்த ரெஸ்பெக்ட் கிடையாது. ஒரு துரைசாமி நாயகர் யார் அப்படின்னா, இந்த படத்தில் இருக்கார் பாருங்க, சுப்பிரமணிய நாயகர். இந்த சுப்பிரமணிய நாயகருடைய பேரன் துரைசாமி நாயகர். இவர் வந்து 1961ஆம் ஆண்டு காலமாகிறாரு. அவர் இறந்து 61ல் காலமாகிறாரு. இன்னைக்கு என்ன வருஷம்? இதுவரைக்கும் அவருடைய தொண்டை இந்த குடும்பம் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. இந்த சுப்பிரமணிய நாயகர் யார் அப்படின்னா, வன்னிகுலமித்திரன் பத்திரிகை. இன்னைக்கெல்லாம் நம்ம யூடியூப்ல பாக்குறோம், பேஸ்புக்ல பாக்குறோம், அல்லது சோசியல் மீடியால பாக்குறோம். ஆனா ஒரு காலத்துல வந்து பத்திரிகைகளை விட்டு அவர் வெளியே கிடையாது. அப்படி வந்து நம்ம சமூகத்துக்கு நிறைய பத்திரிகைகள் உருவாச்சு. நம்ம சமூகத்துக்கு முதல்ல உருவான பத்திரிகை வந்து அக்னி குலாதித்தன். அக்னினா என்ன பாப்பா? நெருப்பு. ரைட். நம்ம ஏன் பாப்பா நெருப்பை சொல்றோம்? நம்ம எதை ஒன்றா சொல்லலாம்ல. நம்ம வந்து நீரை சொல்லலாம், நிலத்தை சொல்லலாம், ஆகாயத்தை. ஏன் பாப்பா நம்ம நெருப்பை சொல்றோம்? பாப்பா நீ இருக்கல, எழுந்துருப்பா, பேசுப்பா பாப்பா. உண்மைதான், வேற நீங்க எழுந்துருங்க. ரைட்ப்பா, இருப்பா. நம்ம ஏன்பா நெருப்பு அடையாளமா சொல்றோம்? இப்போ எல்லாருக்கும் ஒரு அடையாளம் இருக்குல்ல, நாம ஏன் நெருப்பை சொல்லணும்? ஏன்பா தண்ணி ஏன்பா சொல்லக்கூடாது? ஏன் நம்ம வந்து ஆகாயத்தை சொல்லக்கூடாது? ஏன் வந்து நம்ம நிலத்தை சொல்லாமே நெருப்பை சொல்றோம்? சொல்றேன் என்னன்னா, வன்னியர்னு சொல்றீங்க இல்லையா, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, வன்னினா நெருப்புன்னு அர்த்தம். வன்னியர் என்ற சொல்லுக்கு நெருப்பில் பிறந்தவர்கள் பொருள். உடனே நீங்க கேட்கலாம், நெருப்புல மனுஷன் பிறக்க முடியுமான்னு கேட்கலாம். ஒவ்வொரு இனத்துக்கும் உலகத்துல எல்லா பகுதிகளுக்கும் இவ்வாறான நம்பிக்கைகள் இருக்குது. இப்போ வந்து நம்ம கப்பல்ல போறோம், கப்பல் பயணம் எதை வச்சு நடக்குது? அந்த ஒரு நிலநடுக்கோடு பூமத்திய இறக்கணும் வச்சுதான் நடக்குது. அப்படி ஏதாவது இயற்கை ஏதோ ஒரு கோடு போட்டிருக்கா? எப்படி வந்து அது வந்து ஒரு அனுமானமான ஒரு கோடோ, அதே போல எல்லா இனங்களுக்கும் வந்து அவருடைய உயர்வை சொல்வதற்காக ஒரு உதாரணம் சொல்லப்படுது. நம்முடைய உயர்வு என்ன சொல்லப்படுதுன்னா, நாம் நெருப்பில் பிறந்தவர்கள் அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் வன்னியர் அப்படிங்கிற வார்த்தை. வன்னி என்ற வார்த்தை சமஸ்கிருத சொல். வன்னியர் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, நெருப்பில் பிறந்தவர்கள் அர்த்தம். அப்ப எதை வச்சு நம்ம இதை சொல்றோம்? அப்ப எல்லாருக்கும் வந்து இப்போ ராமாயணம், மகாபாரதம், பல நூல்கள் இருக்கு இல்லையா, அதை போல நம்முடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு நூல் வந்து வன்னியர் புராணம். இந்த வன்னியர் புராணம் உடனே எல்லாம் என்ன சொல்லுவாங்க? புராணத்தை ஏன் நம்புறோம்னு கேட்பாங்க. ரைட், புராணத்தை நம்ப வேணாம், புறநானூரை நம்புறீங்களா? புராணத்தை நம்பாதவங்க புறநானூறு நம்புறீங்களா? புறநானூரோட 201வது பாடல்ல கபிலர் வந்து சொல்றாரு, இருங்கோவேல்னு ஒரு மன்னனை பார்த்து சொல்றாரு, நீ வந்து வடபால் முனிவன் செய்த யாகத்தில் உதித்தவன், உன்னுடைய முன்னோர்கள் 48 தலைமுறையாக துவாரகையை வந்து ஆண்டவர்கள் அப்படின்னு சொல்றாரு. வடபால் முனிவன் செய்த யாகத்தில் உதித்தவன் யாரு? அதான்ப்பா வன்னியர் புராணம். இங்க திருவண்ணாமலையில் வன்னியர் புராணம் தெருக்கூத்து யாருன்னா பார்த்துருக்கீங்களா? திருவண்ணாமலையில் யாரும் வரீங்களா? வன்னியர் புராணம் கூத்து பார்த்துருக்கீங்களா? நெருப்புல குதிச்சு இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ நூற்றாண்டுகளாக அந்த நிகழ்ச்சி வந்து நம்முடைய திருவண்ணாமலை விழுப்புரம் அப்படின்னு தொடர்ந்து வருது. வாய்ப்பு இருக்கும் அந்த நிகழ்ச்சியை பாருங்க. ஒரு பெரிய வந்து நெருப்பை மூட்டி வீர வன்னியராக வந்து வேடம் தரிப்பவர் வந்து அவர் வன்னியராக மட்டும்தான் இருப்பாரு. அவர் அந்த நெருப்புல குதிச்சு வெளியே வர்றது இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. இப்படி நம்முடைய பேருக்கே அந்த அர்த்தம் இருக்குது. இந்த பெயர் தாங்கிய ஒரு பத்திரிகையை துரைசாமி நாயகருடைய தாத்தா நடத்துறார். நம்ம தேவகம்மா இருக்காங்களே,
அவங்க அப்பாவுடைய தாத்தா நடத்துறாரு. அவர் நடத்தின பத்திரிகை தான் நம்ம 1952களில் வந்து நிறைய வந்து எம்எல்ஏ எம்பிலாம் வந்தோம் இல்லையா, அதற்கான காரணமாக அது போன்ற பத்திரிகைகள் அமைந்தன. இப்படி இந்த தொண்டை சுப்பிரமணிய நாயக்கர் தொடங்கி சுப்பிரமணிய நாயக்குடைய பேரன் வந்து திரு துரைசாமி நாயக்கர் அவர்கள் வழியாக நம்முடைய தேவகி அம்மாவுடைய மகன். அது மட்டும் இல்லை, என்ன ஆச்சரியம்னா அவங்களுடைய மருமகன் நடத்துறாருங்க நம்ம அண்ணா வெங்கடேசன் சாருங்க. அது கூட ஆச்சரியம் இல்லை. அவங்க வீட்டில் பொண்ணு எடுத்தவர் அவர் வந்து அவர் மகனை போல மகளை போல அவங்க கூட இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறாரு. குழந்தைகளை எதுக்கு சொல்றேன்னா, நீங்கள் இப்படிப்பட்ட பெருமை மிகு இனம் அப்படிங்கிற உணர்ந்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதை போல நீங்களும் தொண்டு செய்யணும். நம்முடைய வாழ்க்கை இப்போ நம்முடைய ஐயா கனவேல் ஐயா இருக்காங்க. அவர் ஓய்வுக்கு பிறகும் வந்து சர்வீஸில் என்ன செல்வாக்கில் இருந்தாரோ அதே செல்வத்திலும் செல்வாக்கில் இருக்காரு. ஏன் இங்கே வரணும்? அவரு இந்த நேரத்தில் வேறு ஊட்டி கொடைக்கானல் போனாங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கையை வந்து உங்களுக்காக செலவு பண்ணுறாங்க. ஒரு மனுஷன் நேரம் செலவு பண்ணுறாங்க, என்ன அர்த்தம்? வாழ்க்கையுடைய ஒரு பகுதியை உங்களுக்கு செலவு பண்ணுறாங்க. நீங்கள் அவர்களை போல வர வேண்டும் என்பதற்காக அன்பு மாணவ செல்வங்களே, இன்னும் நிறைய உங்களோட நான் இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து நானே வந்து எல்லா நேரத்தையும் எடுத்துக்க கூடாது. நீங்கள் வந்து இதை போலவே இப்போ 10th மார்க் எடுத்துருக்கீங்க இல்லையா, இது மட்டும் இல்லைன்னு வாழ்க்கையில் வந்து நிறைய உயர்வுகள் இருக்குது. நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் மென்மேலும் நிறைய மதிப்பெண் எடுத்து அடுத்த கட்டங்களுக்கு போகணும். நம்முடைய முன்னோர்கள்கிட்ட தொலைபேசி வாங்கிக்கிங்க, பெற்றோர்கள் வாங்கிக்கிங்க, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வழிகாட்டுவாங்க. இப்போ நீங்கள் எல்லா வளமும் பெற என்னுடைய குலதெய்வத்தை வேண்டி சிவபெருமானை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.